لجنیه یا علی اکبر دلبر نوه حیدر میره بالاتر هر کی میبره اسم تو علی اکبر مهتاب گوهر نایاب ابروهات مهراب به نگاهش بنده دل ارباب صدای نبیه خود محمد عربیه. பேரன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய போட்டுதலுக்குரிய நமது சூஃபி டிவி நேயர்களே, ஆன்மீக தீனின் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் சலாத்தினை காணிக்கையாக்கி இந்த நிகழ்வினின் வீடியோவின் முதல் பகுதி ஆரம்பமாகிறது. தமிழகத்தின் மைய பகுதியாக இதயமாக இருக்கின்ற திருச்சி மாவட்டத்தில் திருச்சியின் மையமாக இதயமாக இருக்கின்ற சிங்காரத்தோப்பு என்னும் சிங்கார வீதியில்தான் தற்பொழுது நாம் வந்திருக்கின்ற இறைநேச பெருந்தகையினுடைய அடக்கஸ்தலமானது விளங்கப்பட்டு காரணமாக 1000 ஆண்டுகளை தாண்டியும் இன்றும் பேர் சொல்லும் காரண கடலாக திறந்து வந்துகிறது. எண்ணிலடங்காத அற்புதங்களும் ஈடில்லா தியாகங்களின் மூலமாக இறையோனின் மாபெரும் நெருக்கத்தை பெற்ற இறைநேச பெருந்தகை ஹல்ரத் தாதா தப்லே ஆலம் பாதுஷா நாயகத்தினுடைய 1029வது ஆண்டு நிலைவு உருஸ் பெருவிழா ரமலான் பிறை 14 அதிகாலை ரமலான் பிறை 15 5 மணி அளவில் சந்தனம் பூசும் நிகழ்வாகப்பட்டது. வெகு விமர்சையாக தமிழகத்தில் மிக சிறந்த இஸ்லாமிய உருஸ் நிகழ்வில் முக்கிய பங்காற்றும் ஒரு திருச்சியின் மாபெரும் அடையாளமாக திகழ்ந்து வருகின்ற நமது தப்லே ஆலம் பாதுஷாவுடைய தர்கா ஷெரீஃபை தான் நாம் பொழுது விரைந்தது சூஃபி டிவி. பேரன்பிற்கு முடியவர்களே, இப்போ நாம் பார்க்கப்படுதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அனைத்து நம்ம புத்தகங்கள் மூலியமா நீங்க பார்த்திருப்பீங்க. இது நாம் குறிப்பிட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக தெளிவுபடுத்துவதற்காக இப்பொழுது நாம் ஆரம்பம் செய்கிறோம். எதிரே தெரிகின்ற திருநகர் திருச்சியின் அடையாளமாக மலக்கோட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த மலக்கோட்டையில் தான் முதலில் தாதா தப்லே ஆலம் பாதுஷா நாயகம் அவர்கள் கால் பதிந்தது. அந்த இடத்தில்தான் 900 கலந்தர்களுடன் வந்து அமர்ந்து அங்கும் சில நாட்கள் தியானங்களிலும் இறை வழிபாடுகளிலும் இருந்திருந்தார். அதன் பின்பு நடந்த சம்பவங்களுக்கு பிறகு நம்முடைய மலக்கோட்டை அடிவாரத்திலேயே மலைக்கோட்டைக்கு அந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா காவிரி கரை இருக்கும். காவிரி கரை மத்தியில் மலைக்கோட்டை சமீபத்திலேயே எங்கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய நாயகத்தினுடைய அழகிய தாரணியோரை கவரும் தப்லே ஆலம் பாதுஷா நாயகத்தினுடைய எழில் கொஞ்சும் அந்த கண்ணை கவர்கின்ற அந்த மக்பரா ஷெரீஃபை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய தர்பாரினுடைய கோபுரத்தை நீங்கள் பார்க்கலாம். பார்த்து கொண்டே இருக்கணும் போல அவருடைய பேரழகு அவர்களை போன்ற ஒரு நூரை கொண்ட அந்த தோற்றத்தை பார்க்கும்போது நமக்கு எண்ணிலடங்கு அங்க சந்தோஷமும் தேழ்கிறது. திருச்சியின் வருகின்ற ஆன்மீகர் அனைவருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக ரத்தினமாக கோபுரத்தின் முக்கோணத்தின் ஒரு பீடமாக இருக்கின்றவர் தான் தாதா தப்லே ஆலம் பாதுஷா. தன்னுடைய வாழ்க்கை வரலாறாகப்பட்டது ஒரு 2 வரிகளில் சொல்லி முடிப்பேமானால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் என்ன வரலாறு, அவர்கள் நேர்த்திய கராமத்துகள் என்ன என்பவற்றை இனி ஒரு வீடியோக்குள்ளும் காண்போம். இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரையும் இருக்கின்ற அந்த தர்காவாகப்பட்டது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எண்ணிலடங்காத மக்கள் இங்கு வருகை புரிந்தவர்களுடைய நாட்ட தேட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய இறை அருளால் இறை நேசரின் துவாவினால் தற்பொழுது இப்போரை என்று வரை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவர்களுடைய வசீலத்தை கொண்டு மக்களுடைய நாட்ட தேட்டங்கள் எல்லாம் பூர்த்தியாகி வருகிறது என்று கண்கூடாக பார்க்கின்ற சாட்சிகள் ஏராளம். அந்த சாட்சிகளில் சில சாட்சிகளும் இப்பொழுது நம்முடைய இங்க வந்திருக்கின்ற வெளியூர்கள் இருந்து வந்திருக்காங்க. கர்நாடகா, முல்பாகல், ஆந்திரா, தமிழ்நாடு இல்லாம வெளியூர்கள் இருந்து வந்து ஜார் பண்றதுக்காக இந்த நினைவு தினத்தில் அன்னவர்களை தரிசனம் பண்றதுக்காக வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த என்ன ஒரு வகையான கராமத் இவர்கள் மூலியமா அல்லாஹ் நடத்தினான் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோக்களில் காண்போம். இன்னொருடைய வரலாறுகளை பற்றும் பொழுது சிறு வயதிலே தக்வா நிறைந்தவராகவும் இறையாட்சிக்காக தன்னுடைய அரச பதவியை தூக்கி எறிந்துவிட்டு திருநகர் திருச்சியில் வந்து திருமறையை மனதில் ஏற்றி பிற மக்களுக்கும் ஏற்றி வைத்து அணையா தீபமான இல்மை போதித்து மறைந்தும் விழுந்து கொண்டிருக்கின்ற இறைநேச பெருந்தகையினுடைய வாழ்க்கை வரலாறாகப்பட்டது நாம் அனைவருக்கும் ஒரு படிப்பினை தருகிறது. வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய நமது சூஃபி டிவி நேயர்களே, தற்போது நாம் வந்திருக்க வேண்டிய விஜயமாகப்பட்டது திருச்சி மாநகர ஆளும் ஆன்மீக சக்கரவர்த்தியாம் சௌரவத்தியில் கொடிகட்டி பிறந்து இல்மை மக்களுக்கு போதித்து இறையருளால் இறை நேசராகி அகிலமெங்கும் தீன் பரப்பி நானிலம் போற்றும் நாயகமாக இருக்கின்ற சர்க்காரை ஆலம் தப்லே ஆலம் பாதுஷா நாயகத்துடைய தர்பாரில் தான் நாம் பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது வந்திருக்கின்ற இடமாகப்பட்டவுடைய விஜயமாகப்பட்டது
ரமலான் பிறை 14 விடிந்தால் 15 அவருடைய நிலை உருஸ் தினமாக இருப்பதால் அன்னுடைய தர்பாரையுடைய அலங்கரிப்பு மற்றும் ஆசிரியர்கள் புடைசில வந்த வண்ணம் இல்லதென்றும் அவருடைய விசேஷங்கள் என்ன, அவருடைய கராமத்துகள் என்னவற்றை அவங்களுடைய பரம்பரையில் இருக்கின்ற பங்காளிகள் மற்றும் ஆஷிகின்களிடம் கேட்டு நாம் பெறுவோம் என்பதை கூறி விளக்கங்கள் என்ன இன்ஷா அல்லாஹ் கேட்போம். வாருங்கள். பேரு எம்சி ஜபாலுதீன். இப்ப வந்து தாதா தப்லே ஆலம் பாஷா உலக ஃபேமஸா சொல்ல போறது இந்த தர்காவோட இது எப்படி இந்த ஹிஸ்டரி உருவானுச்சு? ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வரலாறுகள் ஒரு பின்னி பிணைந்த ஒரு இது இருக்கும்ல, அது எப்படிங்கிறது இந்த ஒரு இடம் உருவாகியது, அந்த சமத்துவமா எல்லாமே பூக்கடையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த தேர் அவங்க சார்ப மதம் கடந்து மனிதன் கடந்து எல்லாம் ஒரு அன்புக்காக அந்த தாதா நோக்கி வர தாமன்களாக இருக்குது. தாதாவுடைய தாமன் பற்றி பிடிக்கிறதா அப்படிங்கிற பட்சத்துல இங்க இருக்க இந்த உருஸ்கான சமத்துவமா என்ன நடக்குது, காலங்காலமா என்று தொட்டு நடக்குது, பாரம்பரியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க. சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி துருக்கி இஸ்தாம்புல் நாட்டில் மகா பேரரசராக இருந்தவர் ஹசரத் தப்லே ஆலம் பாஷா நத்தர்வலி பாபா அவர்கள் வந்து அவருடைய கனவுல வந்து அவர் வல்லமையாக அரசாட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது, நீ இந்த வாழ்க்கை தீனுடைய வாழ்க்கையோட துனியாவுடைய வாழ்க்கையோட தீனுடைய வாழ்க்கை துனியாவுடைய வாழ்க்கை வேணும் என்று அவர் கனவுல வருது. இந்த வாழ்க்கையோட சிறப்பான இல்லை, நீ தீனுக்கு நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற ஒரு கனவுல பட்டவர் நேராக அவர் மதீனாவுக்கு போறாங்க. மதீனால இருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, அங்கே போய் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட்டு அவங்க சொல்றாங்க, நீ இந்திய தேசத்தின் இந்தாவது இந்த கையை கட்டி இந்திய தேசத்துக்கு போய் இஸ்லாத்தை வளர்க்க போ அப்படி அனுப்புறாங்க. தீனை வந்து வளர்க்க வந்ததுதான் நாயகம் இது ஹசரத் தப்லே ஆலம் பாதுஷா நத்தர்வலி பாபா அவர்கள். அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா இருந்த சேவனுங்கிற இடத்துல வர்றாங்க. ஜோலகுயிர் பர்வாஸ் கிட்ட வந்து அவங்க முறிதாகிறாங்க. அந்த முறிதான பிறகு அங்கிட்டு இருந்து 12 வருஷ காலம் எரிக்கப்பட்ட அந்த எரிந்துட்டு இருந்த குந்தளிப்பு அந்த தண்ணீர்ல குதிச்சு அங்கிட்டு இருந்து அவர் கிளம்பி என்ன பண்றாங்க, அந்த கராமத்துக்கள் வெளிப்படும் போது வந்து கர்நாடகா சில பட்கல்ல அந்த வழியாவே வர்றாங்க. 900 சீரர்களோட வந்து பல மலைகள் குகைகள் எல்லாம் இருந்து உட்கார்ந்து வந்து அங்க என்ன பண்றாங்க, அப்படியே வந்து போதித்தம் பண்ணிட்டு வரும்போது அங்கிருந்து திருப்பி வந்து நம்ம திருச்சி பக்கம் கை காடப்படுறாங்க. திருச்சி பக்கம் வராங்க, மலைக்கோட்டையில உட்காடுறாங்க. அந்த மலைக்கோட்டையில உட்காந்துட்டு அங்கே தவமா இருக்கிறாங்க. அந்த இடத்துல திருச்சிரபுரம்ங்கிற அந்த ஒரு சாமி அவருக்கு இவருக்கு வந்து ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கீங்க, இது என்னுடைய இடம், நீங்க வந்து உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்படுது, அந்த இடத்துல நீங்க போங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அந்த இடத்துல இங்க வரும்போது தான் ராஜராஜ சோழனுடைய அவங்களுடைய குடும்பத்தால பிள்ளை இல்லாம வரங்கேட்டு பிறந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை. இந்த மாதிரி பல கராமத்துக்கள் நிறைந்த இந்த இடமா இருக்குது. இது மதீனா நிலக்கமா இருக்குது. இது எந்த இந்து முஸ்லீம் யாருமே பாரபட்சம் இல்லாத வரக்கூடிய இடம்னா ஹசரத் தப்லே ஆலம் பாஷா இடமா இருக்கு. இந்த இடத்துல யாருக்குமே தேவைகளை வந்து இறைவன் பக்கம் வச்சு அவங்கள்ட்ட கேட்டோம்னா நிச்சயமா கிடைக்கும். இது அந்த ஒரு இது முறைப்படி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. எல்லா மதம் ஜாதம் யாருக்குமே இடையில்லாம இங்க வந்து கேட்கறது கிடைக்கிற அளவுக்கு நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஜலால் இது காலம் தொன்று தொட்டு இந்த உருஸ் வந்து நடந்துபட்டு இருக்குது. மத நல்லிணக்கமாக பல நாட்டங்கள்ல இருந்து நிறைவேறுது மக்களுடைய ஆஜத்துகள் எல்லாம். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு கராமத்துகள் வரலாறுகள் இருக்கு. ஒவ்வொரு குடும்பங்கள்லயுமே தாதாவோட பெயர் ஒலிக்குது. அப்படிங்கிற பட்சத்துல திருச்சியில நீங்க இருக்கீங்க பரம்பரை, இதுல இருந்து நீங்க என்ன உங்க வாழ்நாள் அனுபவிச்சிருக்கீங்க அதனுடைய விஷயங்கள்? இது வந்து அவரோட 1029வது சந்தன குடிங்க. இவரோட கராமத் வந்து அவர் துருக்கி நாடுல இஸ்தான்புல்ல இருக்க துருக்கி நாட்டுக்காரர். அவர் தீனு பரப்புறதுக்காண்டே இந்த திருச்சி மாவட்டத்தில் அவர் வந்து வந்த இது வந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஆகும். வரும்போது ஏதோ ஒரு ஊராக வந்திருக்காங்க. ஒரு சிக்மங்களூர் இந்த தாதாஹயாத் மண்டபத்தில் இதில் வந்து மலையில் உச்சியில் வந்து அங்கே தவம் இருந்த இடம் இருக்குது. 40 நாள் சில்லா அங்கே உட்கார்ந்த இடம் தான். இங்கே அவரோட தாதா வந்து 40 இடம் வந்து சில்லா உட்காந்துருக்காங்க நம்ம இந்தியாவுக்குள்ள. இதுல இருந்து கடைசியா அவர் வந்து மலைக்கோட்டை இதில் வந்துருந்தாங்க. அந்த வந்து அங்கே இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த புகையில இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அங்கே உள்ள இது மலை கோயில் இருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ள ஒரு சமரம் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போனீங்க. அவர் தாதா சொல்றாரு, இந்த சக்கரத்தை நான் எங்கே தூக்கி போடுறேன்னா இந்த சக்கரத்தை எங்கே போய் விழுதோ வளையம். ஆமா, அந்த வளையம் வந்து எங்கே விழுதோ அந்த பக்கம் தான் என்னோட இது கடைசி நான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு வரும்போது இந்த மாதிரி இந்த தர்கால வந்து விழுது. இதுல இருந்து அவர் திருச்சுரா அரக்கன்ங்கிறது ஒரு இது வந்து மீட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த அசுரா அரக்கன் அந்த இதுல வந்து அவர் மீட்டப்பட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து அவரோட மகம் ஆகுது. இதுல இருந்து அவரோட கராமத்தை வந்து இங்க எல்லா மதத்தினர்களும் இங்க வந்து போய்விட்டு அவங்களோட ராஜ்யத்துக்கு நிறைவேறுகிறது.
அதனால் இந்த அவரோட இது புண்ணிய இந்த வருஷத்தோட 1029வது சந்தன கூட மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு. எல்லோரும் எல்லா மதத்தினரும் இங்கே கூடியிருக்காங்க. இன்று இரவு நல்லபடியாக சந்தன கூட நடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எதிர்பார்த்தது எல்லாம் நல்லபடியில் நல்லபடியாக நடத்தி நடக்கும். இன்னும் காலம் தொற்றும் கியாமம் வரை இந்த இடம் எப்படி இருக்குது அப்படி எல்லாத்தால பிரகாசமாக்கி நூறாய்க்கு வைப்பான கூறி சிபிடி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிர்வாகத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பரம்பரை ஆதீனங்கள் மற்றும் பங்குதாரர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த சலாத்தினை எங்களுடைய சூஃபி டிவியின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இன்ஷால்லா அதை பார்க்கின்ற நீங்களும் அவசியம் வந்து திருச்சியில் நல்லிணக்கம் போற்றிருக்கின்ற நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரராகவும் அலிவலி குழந்தாயிருக்கின்ற நாயகத்தினுடைய தர்பாரை கால்படும் பாக்கியம் உங்களுக்கும் எங்களுக்கும் என்றென்றும் உண்மையிலும் மறுமையிலும் கிடைக்கட்டும் என கூறி வாய்த்தமைக்கு நன்றி கூட்டி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.